ஜெய் ஸ்ரீராம். சனி பகவான் திசையைக் கண்டு பயப்படாதே. இதோ நான் கூறும் என் அனுபவம், தவறாமல் கேள். சனி பகவானை நேரடியாக வணங்குவதை விட அவரையும் கட்டுப்படுத்தும் அனுமனை வணங்குவது சிறப்பு. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பாலம் உருவாகிறது. ஆம், இது கடவுளின் விருப்பம். பிரபு, அனுமனுக்கு 7.5 சனி பிடிக்கும் காலம் தொடங்குகிறது. என்னை தவறாக எண்ணாதீர்கள். என் கடமையை செய்ய அனுமதி தாருங்கள். அனுமானே, தங்களை வணங்குகிறேன். தங்களின் உடலில் எனக்கு சிறிது இடம் தாருங்கள். சனீஸ்வரரே, வரவேற்கிறேன். தாங்கள் தாராளமாக வரலாம். நான் சீதையை மீட்கும் வரை காத்திருங்கள். அந்த பணிகள் முடிந்ததும் நான் உங்களுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆஞ்சநேயா, எதற்கும் ஒரு காலவரையறை என்பது உண்டு என்று தாங்கள் அறிவீரல்லவா? எனவே யாராக இருந்தாலும் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். அதனால் அனுமனே, காலம் தாழ்த்தாமல் விரைவில் உங்களுடைய உடலின் எந்த பாகத்தை நான் பிடிக்க வேண்டும் என சொல்லுங்கள். என் தலை அல்லது தோள்பட்டையை பிடி சனீஸ்வரன். ஜெய் ஸ்ரீராம். என்ன சனீஸ்வரரே, என்னை 7.5 ஆண்டுகள் பிடிக்க போவதா சொல்லி இடம் கேட்டீர்கள். ஆனால் சீக்கிரமா இறங்கி விட்டீர்களே என்றார். வாயுபுத்திரனே, என்னை மன்னித்து விடு. ஆஞ்சநேயா, சூரியனையே கலங்கடித்தவன் நீ. உன்னை சாதாரணமாக நினைத்து விட்டேன். ஆனால் இப்போது உன் ஆற்றலை நேரில் கண்டேன். நான் தோற்றுவிட்டேன். நீங்கள் தோல்வி அடையவில்லை. 7.5 ஆண்டுகள் என்னை பிடிக்க வந்த நீங்கள் 7.5 நாழிகைகள் பிடித்து உங்கள் பணியை சரியாக செய்துவிட்டீர்கள் சனி பகவானே. நன்றி ஹனுமானே. ஆஞ்சநேயா, உன்னை பிடிக்க உன் தலையில் அமர்ந்து உனக்கு பதில் சேதுபாலம் அமைப்பதற்காக பாறைகளை என் தலை மீது தாங்கியதால் நானும் உன்னால் புண்ணியம் அடைந்து விட்டேன். அனுமனே, உனக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என விரும்புகிறேன். என்ன வேண்டும் கேள். எனக்கு உங்கள் அன்பு மட்டுமே போதும். ராமநாமத்தை சொல்பவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் பகவானே. அவ்வாறே ஆகட்டும். ராமநாமத்தை சொல்பவர்களுக்கு சனி பகவானின் பாதிப்பு இருக்காது. யாவருக்கும் உரைப்போம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.